ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக எளிமையாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய தக்காளி சாதம் ரெசிபி பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம முன்னவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுருங்க, 1 ஸ்பூன் கருவேப்பிலை போட்டுருங்க, நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கல்பாசி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டு வதக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பு நிறைய போட்டோன்னா நல்ல வாசம் வரும், ஃப்ளேவர் கொடுப்பாங்க. புதினா இலை 1 கைப்பிடி ஆல்ரெடி எடுத்தது நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். நெய்யிலேயே வதக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டே இருக்கணும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிட்டே இருக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க 5 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டு தயிர் போட்டுக்கணும். போட்டாச்சு. 1 கிலோ ரைஸ் ஊற வச்சு எடுத்தது போட்டாச்சு. அது தேவையான தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டுடலாம். சுவையான, உதிரியான, டேஸ்டியான தக்காளி சாதம் வந்துடுச்சு. வீடே மணக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். Bye guys. Thank you மக்களே. Thank you.